ஹாய் மக்களே, நம்ம பார்த்தீங்கன்னா இப்போது புதுசாக ஒரு ராட் அண்ட் ரீல் வாங்கியிருக்கோம். ரீல் பார்த்தீங்கன்னா டைவால் வந்து சிசி 80 ராடு வந்து பிளாக் மேம்போ ராடு வாங்கியிருக்கோம் புதுசாக. இன்றைக்கி அதில் தான் ட்ரை பண்ணலாம் சொல்லிட்டு வந்திருக்கோம். இன்றைக்கி அதில் தான் ட்ரை பண்ண போகிறோம். ஏதாவது மீன் ஆப்புதான்னு பார்க்கலாம். இன்றைக்கி மீன் ஆட்டுச்சுன்னா அதில் வந்து கண்டினியூ பண்ணிக்கிற மக்களே. ஸ்டிக் கேஸ்டிங் பண்ண போகிறோம். ஸ்ட்ரைக்கும் ஆகலை, டைம் வர ஆயிடுச்சு. ரொம்ப நேரம் ட்ரை பண்ணோம். நான் ஒரு மீன் ஃப்ராகு சேஞ்ச் பண்ணலாம் சொல்லிட்டு இருக்கேன். நம்மளுக்கு கொஞ்சம் இது ராசியான ஃப்ராகு, அதனால் ஃப்ராகை சேஞ்ச் பண்ணிட்டேன். காற்று வர அடிக்கிறதுனால கரெக்டாக நம்ம எய்ம் பண்ணுற இடத்துல போட முடியல. நாளைக்கு ஒரு சூப்பரான இடத்துக்கு போவோம். அங்கெல்லாம் இந்த அளவுக்கு வெயிட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு 6வது கேஸ்டிங்கெல்லாம் உடனே ஒரு மீனை அடிச்சிடும். இந்த மாதிரி இடத்துக்கு தான் நாளைக்கு போக போகிறோம். மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மீன் ஒன்று இருக்குது, ஃபாலோ பண்ணிட்டு வந்தது. மக்களே பார்த்தீங்களா, ஐயோ செடியில் மாட்டி விட்டுது மக்களே. இங்கே பாருங்க மக்களே, செடியில் மாட்டின்னு போயிடுச்சு. ஷிட், ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு ஸ்ட்ரைக் ஒன்று ஆயிடுச்சு. அதுவும் செடியில் மாட்டின்னு போயிடுச்சு. ஓ, அளவு சைஸான மீன் தான் மக்களே. போயிட்டுருக்கும், அது நல்ல ஊக்கப்பு தான் ஆயிடுச்சு. ஆனால் செடியில் மாட்டிடுச்சு மக்களே. ஒரு ஸ்ட்ரைக் ஒன்று ஆயிடுச்சு, ஆனால் செடியில் மாட்டிக்குது. ஐயோ, 2வது மீன் மக்களே. என்னன்னே தெரியல, யார் தான் கண்டுபிடிச்சாங்க. 2வது மீனும் மிஸ் ஆகிடுச்சு. மக்களே 3வது மீன் இருக்குது நினைக்கிறேன். வாய்ப்பு கொஞ்சம் அதிகம் தான். மீன் இருக்கு. அங்கே ஒரு மீன் ஒன்று இருக்கு மக்களே. இந்த மீனை விட்டுற கூட வேணாம். இந்த சவுண்டை கேட்கலாம் டென்ஷனாக ஆகுது. அவ்வளோதான் மக்களே, அதுவும் மிஸ் ஆயிடுச்சு. 3வது மீன் போயிடுச்சு. ஐஸ் இன்னைக்கு நம்மளுக்கு நேரமே சரியில்லைன்னு நினைக்கிறேன்.
தொடர்ந்து ஒரு 3 மீன் விட்டாச்சு. 2 செடியில் மாட்டிக்கிச்சு. இன்னும் தவிர மீது எல்லாத்துலேயும் மாட்டுது. மீன் தான் செடியில் மாட்டுன்னு பார்த்தா ப்ராகும் செடியில் மாட்டினுது. மக்களே இப்போ ஒரு மீன் இருக்குது, அது மிஸ் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான். சின்ன மீனா ராடு வீசி கை தான் வலிக்குது. சின்ன மீன் ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு மீன். இருந்தாலும் கொஞ்சம் மீடியமாக சைஸ்மே தான் இருக்கு, பரவாயில்ல. மீனை தான் ஃபாலோ பண்ணி அந்த மாதிரி இருக்குது. மக்களே பார்த்தீங்கன்னா சரியான ஸ்ட்ரைக். இங்கே பாருங்க, சூப்பரான ஒரு சைஸு. அப்படியே சூப்பராக ஃபாலோ பண்ணி இந்த வீடியோவில் தெரிஞ்சுதான் தெரில வேறு. பாருங்க, சூப்பராக ஃபாலோ பண்ணிட்டு வந்தது. சூப்பராக ஃபாலோ பண்ணி வந்து சூப்பராக அடிச்சுது. வீடியோவில் தெரிஞ்சுதான் தெரியல. ஆட்டோ நல்ல ஊக்கப்பு. சூப்பரான சைஸ். மக்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மொத்தம் 6 ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு. அதில் வந்து 4 மீன் மிஸ் ஆகிடுச்சு. 2 மீன் தான் கிடச்சிருக்கு. அந்த 4 மீன் கிடச்சிருந்தா நல்லா இருந்திருக்கு. ஒன்று தான் கொஞ்சம் பெரிய சைஸு, கொஞ்சம் ஒன்று மீடியமானது தான். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் மக்களே. மறக்காமல் நம்ம வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.